வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரிஷபம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ரிஷபம் ராசிக்கு பார்க்குறோம். ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களோட உள்ளுணர்வு நிலை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணினே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மனசில் அவங்களுக்கு தோணினே இருக்கும். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. கடந்த சில மாதமாக நீங்கள் மெதுவாக நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் வேகமாக நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தெரியும். இந்த வாரத்தினோட முக்கிய அம்சம் என்னென்னா, நீங்கள் அமைதியாக எடுத்த முடிவு எதுவுமா இருந்தாலுமே அதுதான் உங்களுக்கு பெரிய பலன் தர வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இதனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ உறவுகள்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். திடீர் மாற்றம் வேணும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் வேலை தொடர்பான முக்கிய முன்னேற்றமான ஒரு யோசனைலாம் உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். ஆனாலும் மேலதிகாரிங்க உங்கள் திறமையை கவனிப்பாங்க. ஆனால் கவனிப்பாங்களே தவிர உடனடி பாராட்டு நல்லா பண்ணியிருக்கப்பா அந்த மாதிரியான பாராட்டுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களிடம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஒர்க் லோட் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக முடிக்கிறீங்கிற அப்படிங்கிற ஒரு யோசனையாக கவனிச்சுட்டே இருப்பாங்க உங்களை. பழைய வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர்ஸையும் சரி பார்க்காம படிக்காமலாம் கையெழுத்து எதுவும் போடாதீங்க. அதை ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப தவறாயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையே ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படியாவது முன்னேறணும் அப்படி போட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக மாட்டிக்காமல் தவிர்க்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட வார்த்தையை முழுசாக நம்பிடாதீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க சொல்கிற வார்த்தையை நம்பினீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை நீங்கள் அடுத்து வேலை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆனால் முடிவு கிடைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் தொடர்பு மேம்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய கான்ட்ராக்ட் பற்றி பேச்சு வரும். ஆனால் லாபம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பண வரவு சீராக இருக்குங்க. மனசில் அமைதி குறைவாக இருக்கும். ஆனால் பண வரவு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது. பழைய பாக்கி கொஞ்சம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு இப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக தாமதமான தொகை, அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் சில கமிஷனோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டோ எக்ஸ்ட்ராவோ அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா செலவு பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது பொருள்கள் வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் பணம் தரேன்னு எந்த ஒரு கேரண்டியும் கொடுத்துடாதீங்க. அது சிக்கலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயம் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா யோசனை பண்ணுங்கள். படித்து பார்க்காம எதுலேயும் சைன் பண்ணாதீங்க. ஆன்லைனில் ஏதாவது ஒரு முதலீடு மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பி பண்ணிடாதீங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்கள் கூட சின்ன சின்ன மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதம் நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்லது விளைவிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அமைதியாக பேசினா உங்கள் எந்த பிரச்சனையும் உடனே சரியாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பழைய விருப்பம் பரிசெல்லாம் யோசித்து வச்சுருப்பீங்க பாருங்கள், அதெல்லாம் சில நேரம் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இப்படி யோசிச்சுமே அது நல்லா இருக்குமே, அது இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைலாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு நல்ல நல்ல பேச்சுகள் ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன், ஒரு
ஒரு டெவலப்மெண்ட் பற்றி ஒரு நல்ல பேச்சு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் பேசாத இருந்த உறவுக்காரங்கள்லாம் கூட அவங்க கூட தொடர்பு கொண்டு பேசுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பற்றியோ இல்லை குடும்ப விவகாரம் பற்றியோ உங்கள் ரிலேஷன்ஸ் வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உடல்நிலையில் கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் இருங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். தொண்டையிலையோ கழுத்து பகுதியிலையோ கொஞ்சம் லேசாக வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வெயிட் எந்த அளவுக்கு உடம்புல இருக்குது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. அது வந்து உங்களுக்கு பாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நல்லா வயிறு முட்டை சாப்பிடாதீங்க. கொஞ்சம் திட்டமாக கொஞ்சம் உணவு கம்மியாக சாப்பிட்றது வந்து நல்லது. எண்ணெய் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்வீட் சம்மந்தமான சாப்பிடும்போது கொஞ்சம் நிதானமாக கட்டுப்பாட்டோடு சாப்பிடுங்க. அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் பணம் பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே பேலன்ஸ்டாக கணக்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா கல்வியில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கவனம் கொஞ்சம் கலையிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். பின்னாடி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கூடி ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவங்க நினச்ச மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து அதையே அவங்க சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, வெள்ளை பூ வச்சு வழிபாடு பண்ணுறது வந்து ஒரு நல்ல பலன் தரும் ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். முடிஞ்சால் பால் பாயசம் வச்சு நீங்கள் இப்போ நைவேத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை வந்து சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. கருப்பு எள் தானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 6ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 3 நாளை பயன்படுத்திக்கோங்க. அதாவது சண்டே 3ஆம் தேதி, 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே, அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. இந்த 3 நாள் வந்து நல்ல நாட்களாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. 5, 7, 9 இந்த 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதாவது செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. அதாவது செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 3 நாள் வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போதோ எந்த அளவுக்கு போகும்போதோ வேகம் கம்மியாக நிதானமாக போங்க. யார் கூட பேசும்போதும் எடுத்து கோபமாக பேசிடாதீங்க. எந்த அளவுக்கு அமைதியாக இருக்க முடியுமோ அது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த 3 நாள் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்லோவான ஒரு முன்னேற்றம் தான் இருக்கும். சில ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் கொஞ்சம் சோதனையான ஒரு காலம் இருக்கும். பணத்தில் மாத்திரம் கொஞ்சம் கலெக்ஷன் அது இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனதளவில் ஒரு பெரிய முடிவுலாம் எடுக்காமல் அமைதியாக திட்டமிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அது வந்து உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மிக உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.